2024 உலகக்கோப்பைக்கு பிறகு ரோஹித் சர்மா ஓய்வு பெற்ற பிறகு ஹார்திக் பாண்டியா அடுத்த கேப்டனாக தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா புதிய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தலைமை தேர்வாளர் அஜித் அகர்கர் ஆகியோர் சூரியகுமார் யாதவ கேப்டனாக நியமிச்சாங்க. இப்போது நம்ம ஹார்திக் பாண்டியா துணை கேப்டன் கூட கிடையாது. T20 உலகக்கோப்பைக்கு பிறகு இலங்கைக்கு எதிரான T20 தொடர்ல சுப்மன் கில் துணை கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஆனா அதன் பிறகு அவர் அணியில இருந்து நீக்கப்பட்டாரு. வங்கதேசம், சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இப்போது இங்கிலாந்து தொடர்களுக்கு அவர் தேர்வு செய்யப்படல. இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்ல அக்ஷர் பட்டேல் துணை கேப்டனாக செயல்படுவார். இந்த முடிவு தான் நம்ம கார்த்திக் அவர்களை ஆச்சரியப்படுத்திருக்கு. ஹர்திக்க துணை கேப்டன் பதவியிலிருந்து நீக்குவது சரியானது கிடையாது. முன்னாள் விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் கிரிக் பஸ்ஸிடம் பேசும் பொழுது அவரை ஹர்திக் பாண்டியா துணை கேப்டன் பதவியிலிருந்து ஏன் நீக்கினாங்க அப்படின்றது எனக்கு இன்னுமுமே தெளிவாக தெரியல. எனக்கு எந்த காரணமுமே சுத்தமாக தெரியல. அவர் அணிக்கு கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டிருக்காரு. அவர் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்த பொழுது இருதரப்பு போட்டிகள்ல வெற்றி பெற்றார் அப்படின்றத நினைவு கூர்ந்து பேசியிருக்காரு. சோ இதுல கண்டிப்பாக ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம தினேஷ் கார்த்திக் அவர்கள் மூடியும் மறைத்துமே பேசியிருக்காரு. ஆகையால ஹர்திக் பாண்டியா ரசிகர்களுமே தற்போது கடும் அப்செட்டிலுமே இருந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.